Hello students, lattices and Boolean algebra unit 5 discrete mathematics லேருந்து ஒரு important question பார்க்கலாம். இந்த question வந்து ஏப்ரல் மே 2025ல கேட்டிருந்தாங்க, ஏப்ரல் மே 2023ல கேட்டிருந்தாங்க, நவம்பர் டிசம்பர் 2024ல isotonic property அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து ஆக்சுவலி இட்ஸ் isotonic property. ஸோ இது ஒரு important question. ஸோ question என்னன்னா, in a Boolean algebra prove b is less than or equal to c ஆயிருந்தா a dot b is less than or equal to a dot c and b less than or equal to c ஆயிருந்தா a plus b is less than or equal to a plus c. ஸோ இந்த ரெண்டு விஷயம் ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரூவ் பண்ணிங்கன்னா 4 மார்க்ஸ் வந்துடும், செகண்ட் ஒன் ப்ரூவ் பண்ணிங்கன்னா 4 மார்க்ஸு. ஸோ டோட்டலாக வந்து இதில் 8 மார்க்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பூலியன் அல்ஜிப்ரான்ற வேர்டு இருக்குது, நெக்ஸ்ட் என்னென்னா ஏபிசி இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட்டு என்னென்னா ப்ளஸ்ஸு டாட் இருக்குது. ஸோ பிஇ ப்ளஸ்ஸு டாட்டை வந்து பூலியன் அல்ஜிப்ரா எடுத்துக்கலாம். பூலியன் அல்ஜிப்ரா அப்படின்னா இட்ஸ் அ காம்ப்ளிமெண்டட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லேட்டிஸ். ஸோ காம்ப்ளிமெண்டேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும், டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை பண்ணும், அண்ட் தென் இட் இஸ் ஆல்சோ அ லேட்டிஸ். ஸோ நான் இதில் இருக்க 3 எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ 3 எலிமெண்ட்ஸ் வந்து ஏபிசி பிலாங்ஸ் டு பி. ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னது, பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சியாக இருந்தால், ஸோ பி இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சி. ஸோ இது ஒரு பூலியன் அல்ஜிப்ரா. ஸோ பூலியன் அல்ஜிப்ரா அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை மட்டும் தான் என்ன பண்ண போகிறோம், யூஸ் பண்ண போகிறோம். அப்போ b is less than or equal to c னா கம்பல்சரி 0 தான் என்னது, less than or equal to 1. அப்போது 0 is less than or equal to 1 இருந்தால், ஸோ வாட் இஸ் b dot c. b dot c என்ன, bக்கு 0 எடுத்திருக்கோம், cக்கு என்னது 1. அதான் கொஷின் கொடுத்துருக்காங்க, b is less than or equal to c. ஸோ bக்கு 0 கொடுத்திங்கன்னா 0 into c வந்து 1. ஸோ 0 into 1 என்னது 0. ஸோ 0 என்ன எடுத்திருக்கோம், b. அப்போ this is equal to b. So b into c becomes b. So b is less than or equal to c ஆயிருந்தா b into c என்னன்னா b. So same thing என்ன பண்ண போகிறோம்னா b plus cயும் ட்ரை பண்ண போகிறோம். So b plus c. அப்போ b plus c என்ன, b வந்து 0. 0 plus 1 equal to 1. So 1 என்னது, 1 வந்து c. So which is equal to c. அப்போது b into c வந்து b, b plus c வந்து c. ஸோ இது வந்து என்ன பண்ணுறோன்னா கிவன்லேருந்து எடுத்து எழுதியிருக்கோம். ஸோ கிவன் என்னது, b is less than or equal to c. b is less than or equal to c இருந்ததுன்னா b dot c is equal to b, b plus c is equal to c. ஸோ டாட் பண்ணால் ஃபஸ்ட் எலிமெண்ட்டு, ப்ளஸ் பண்ணால் செகண்ட் எலிமெண்ட்டு. ஸோ அதை எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன ப்ரூவ் பண்ணணும், a டாட் b is less than or equal to a டாட் c அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். அப்போ a டாட் b less than or equal to a டாட் cனா, இப்போது b is less than or equal to cனா bயும் cயும் டாட் பண்ணால் என்ன வருது, இந்த b வருது. அப்போது a டாட் b is less than or equal to a டாட் cனா இந்த ரெண்டுத்தையும் டாட் பண்ணோன்னா என்ன வரும், இதில் இருக்கிற ஃபஸ்ட் எலிமெண்ட் வரும். ஸோ என்ன ப்ரூவ் பண்ணணுன்னா a dot b என்னுடைய ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டையும் less than or equal to a dot c. ஸோ a dot c இது ரெண்டுத்தையும் நான் வந்து மல்டிப்ளை பண்ணனா என்னுடைய ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டோட செகண்ட் எலிமெண்ட் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வருதா. சேம் திங் இதில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டோட செகண்ட் எலிமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வருது. ஸோ இதுதான் என்ன பண்ணணும்னா நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். எல்ஹெச்எஸ் என்னது, a டாட் b இன்ட்டு a டாட் c. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு பை அசோசியேட்டிவ் ப்ராக்கெட்ஸை மாற்றலாம். ஸோ இந்த ரெண்டு டேர்மை ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு டேர்மை ஜாயின் பண்ணோன்னா b டாட் a டாட் c. ஸோ திஸ் இஸ் பை அசோசியேட்டிவ். ஸோ அசோசியேட்டிவ் லா யூஸ் பண்ணோன்னா நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னா ப்ராக்கெட்ஸை சேஞ்ச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், டேர்ம் சேஞ்ச் பண்ண போகிறோம். b டாட் ஏவை a டாட் b, a டாட் b டாட் c. ஸோ இது என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோன்னா பை கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ பை கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இது ரெண்டுத்தையும் சேஞ்ச் பண்ண. நெக்ஸ்ட் அகெயின் என்ன பண்ண போகிறோம், ப்ராக்கெட்டை சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ a டாட் a டாட் b டாட் c. இது வந்து அகெயின் பை அசோசியேட்டிவ். நெக்ஸ்ட்டு a டாட் a என்னது, a டாட் a வந்து a டாட் b டாட் c என்னது, b டாட் c is equal to b. ஸோ which is equal to b. ஸோ மைடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து a டாட் b a டாட் c மல்டிப்ளை பண்ணணும்.
ரைட் ஹேண்ட் சைடு வந்து a டாட் b வந்துருச்சு. ஸோ a டாட் b வந்துருச்சு. ஸோ என்ன பண்ணியாச்சு, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோன்னா a டாட் b இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு a டாட் c. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ இதை ப்ரூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 4 மார்க்ஸ் வந்துடும். இப்போ நான் செகண்ட் ஒன் ப்ரூவ் பண்ண போகிறேன். இப்போ செகண்ட் ஒன் என்ன ப்ரூவ் பண்ணணும், b சேம் திங் தான், b லெஸ் than ஆர் ஈக்குவல் டு c இருக்கும்போது a ப்ளஸ் b இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு a ப்ளஸ் c. ஸோ இந்த ரெண்டு டேர்மை நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா என்னுடைய செகண்ட் டேர்ம் தான் என்னுடைய ஆன்சர். ஸோ ரெண்டு டேர்ம் என்ன டேர்ம் இருக்குது, a ப்ளஸ் b இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு செகண்ட் டேர்ம் என்ன இருக்குது, a ப்ளஸ் c. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு செகண்ட் டேர்ம் வரணும். இந்த செகண்ட் டேர்ம், அது செகண்ட் டேர்ம் இங்கே இருக்குது a ப்ளஸ் c. ஸோ a ப்ளஸ் c வரணும். இதுதான் என்னது டு ப்ரூவ். ஸோ இதை என்ன பண்ணலாம், சைடு எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, a ப்ளஸ் b ப்ளஸ் a ப்ளஸ் c இருக்குது. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு, ப்ராக்கெட்டை சேஞ்ச் பண்ணலாம். ஸோ a ப்ளஸ் b ப்ளஸ் a ப்ளஸ் c. ப்ராக்கெட்டை எப்படி என்ன யூஸ் பண்ணுறோன்னா பை அசோசியேட்டிவ் நம்ம வந்து ப்ராக்கெட்டை சேஞ்ச் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு a ப்ளஸ் b ப்ளஸ் c என்ன பண்ணலாம், a ப்ளஸ் பின்னு எழுதலாமா, திஸ் இஸ் பை கம்யூட்டேட்டிவ். நெக்ஸ்ட்டு அகெயின் அசோசியேட்டிவ் படி என்ன பண்ணலாம், ப்ராக்கெட்டை திரும்பி சேஞ்ச் பண்ணலாம். ஸோ a ப்ளஸ் a ப்ளஸ்ஸு b ப்ளஸ் c அகெயின் பை அசோசியேட்டிவ். நெக்ஸ்ட்டு என்னது, a ப்ளஸ் c என்னது, a ப்ளஸ் c a. b ப்ளஸ் c என்னது, b ப்ளஸ் c வந்து கிவன்லேருந்து எடுத்து எழுதியிருக்கோம், b ப்ளஸ் c வந்து c. ஸோ a ப்ளஸ் c. ஸோ ஆன்சர் வந்துச்சா. ஸோ ப்ரூவ் பண்ணிட்டோமா. ஸோ என்ன ஃபைனலாக ஆன்சரு, a ப்ளஸ் b இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு a ப்ளஸ் c. ஸோ இதையும் ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ ரெண்டுமே ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ நம்ம வந்து கிவன் b லெஸ் than ஆர் ஈக்குவல் டு c, b less than or equal to c, which implies a dot b is less than or equal to a dot c, a plus b is less than or equal to a plus c. Hence proved. Thank you students. Have a great day.